இருந்தமாடும் என் ஊர். நான் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி இருந்தாங்க. ஏழை தான். அப்போ அப்பா போவார், ஒரு வேலைக்கு போவார். அந்த நேரம் நாங்கள் வீட்டுக்குள்ளே தான், எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. பெரிய யுத்தம் வந்த பிறகு தான் வந்து வீட்டை உடச்சி நெருப்பு வச்சு நம்மளுக்கு அப்பாவுக்கு அடித்து அது நம்ம கையை பிடிச்சி இழுத்து அப்பா அதை காப்பாற்றி போய் அப்பாவுக்கு அடித்து அம்மாவுக்கு அடித்து தங்கச்சி கொஞ்சம் அந்த நேரம் சின்னது அடித்து அது அப்பா அதுக்கு ஒரு எல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடினார். ஓடவும் தான் என்ன கையை பிடிச்சா ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து அம்மா கத்தி அதுக்கு ஒரு அம்மாவுக்கு அடித்து எல்லாம் செஞ்சது அந்த நேரம் தான். அப்போ நாங்கள் பயந்தானே, எனக்கு மனசுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் நெருப்பு வச்சு நம்மளை விரட்டி அப்பாவுக்கு அது செஞ்சு அநியாயம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பையன் அப்பா போனதே தான். எங்கேயோ போயிட்டோம் நாங்கள். அது போயிட்டு அப்பா இன்ன வரைக்கும் இல்லை. அதுக்கு பிறகு தங்கச்சி நானும் அம்மாவும் மட்டும்தான் ஒரு அங்கிட்டு சுற்றி வந்து அப்படி இருந்து அந்த யுத்தத்தில் போய் ஒரு கேம்பில் இருந்தோம். அந்த கேம்பில் தான் இராணுவம் என்னை ரேப் பண்ணிட்டாங்க. அது 4 பேர் போய் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நேரம் எனக்கு 17-18 வயசு இருக்கும். என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு நினைவில்லை. எனக்கு அது நினைக்கல. சாவுறதுக்கு நினச்சேன். தங்கச்சி அம்மா போட்டு சாவேதானே. அந்த நேரம் வச்சு காலம் இருந்தால் ஒரு 6 மாதம் 6-7 மாதம் இருந்தோம். திரும்ப நினச்சி அப்படி தான் நான் பழகிட்டேன்னா அது மனசு என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு சாப்பாடு திங்க குடிக்க. அப்போ அம்மாவுக்கும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி. அப்பாவை யோசனை பண்ணி அதில் தான் நான் அப்படியே அதை என் மனசு அந்த வெக்கம் போயிடுச்சு. எனக்கு செய்ய வழியில் தங்கச்சி அந்த நேரம் சின்னது என்ன செய்யற அந்த இராணுவத்தில் அநியாயம் செஞ்சு ரேப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தொழிலுக்கே போயிட்டு எனக்கு செய்ய வழியில். எனக்கு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஏழாவது சொல்கிறதுக்கு என் மனசு விட்டு அந்த தொழிலுக்கு விருப்பப்பட்டு போகவில்லை. செய்ய வழி இல்லை. அவங்கள காப்பாற்றணும், தங்கச்சியை காப்பாற்றணும், பார்க்கணும். அந்த கல்யாணம் முடிச்சிருந்தானே உள்ளே இருந்துச்சு. அவரும் பவனியா பக்கம் வேலைக்கு போனது தான். அதுக்கு வரவே இல்லை இன்ன வரைக்கும். அவருக்கு என்ன நடந்து நானும் தேடி பார்த்தோம். அவங்களுக்கு கொன்னுட்டாங்களோ என்ன சரி நடந்தோ இல்லாட்டி வராமல் எங்கே சரி போயிட்டாரோ என்னன்னு தெரியாது சரியா. இன்ன வரைக்கும் இல்லை. அந்த பிள்ளைய வளர்த்துட்டு உடுப்பு இல்லை, யாருக்கிட்டையும் வாங்கி விடுறது. யுத்தத்தில் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இப்போ இப்படி கொஞ்சம் சரி இப்படி வேலைக்கு போகிறேன்னு நான் வீட்டை விட்டு போயிடுவேன். போயிட்டு அந்த மாதிரி எவ்வளோ சரி தேடிட்டு வந்துடுவேன். 2000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அப்படி தருவாங்க. நீ அதுக்கு அந்தந்த நாளைக்கு அப்படி செய்வேன். இப்போ ஆமிக்காரன் தான் மிச்சம் போட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அதான் சொல்ல சரி கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. அவங்களும் வருவாங்க. அப்படி எப்படியா அவங்களும் பயம் காட்டுவாங்க, இவங்களும் பயம் காட்டுவாங்க. அவங்களும் அந்த அநியாயத்தை தான் செய்கிறாங்க, இவங்களும் இந்த அநியாயத்தை தான் செஞ்சாங்க. ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கான். அவன் எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா காசு கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய் கேட்டான், நீ எந்த நாள் என்னோட வருவியான்னு. நான் சொன்னேன் எனக்கு ஏழான்ட்டு. அப்போ உனக்கு காசு தர மாட்டேன் கும்பிட்டு சொன்னேன். எனக்கு அப்படி செய்யாதீங்க, நான் இந்த தொழிலுக்கு இப்படி நான் விருப்பப்பட்டு வர இல்லை. மாருங்க தங்கச்சி மாருங்க இருக்காங்க தானே, இப்படி செய்யாதீங்க, நான் கஷ்டந்தான் அப்படி எனக்கு காசு தாங்கன்னு. அவன் சொல்கிறான், எனக்கு அக்கா தங்கச்சி இருந்தாலும் நீ எனக்கு அக்கா தங்கச்சி இல்லையே நான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல, கடவுள் பார்த்துக்கிடுவாங்க, அது கடவுள் நினைக்குதுங்க. அப்படி எல்லாம் போலீஸ்காரன் இராணுவம் அமுதாவில் எல்லாம் வந்து நீ என்ன சரி கஷ்டம் கொடுத்தாங்க. கஷ்டம் எனக்கு இருக்கே இல்லாத அப்படி நான் சரி கஷ்டப்பட்டேன், அழுதுருக்கிறேன். அந்த மாதிரி அநியாயம் செய்கிறாங்க. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாது. அவங்க அப்போ ஏன் அப்படி செய்கிறாங்க? ஒரு உதவி செய்யணும் தானே, அவங்க உதவி செய்கிற இல்லையே, இந்த மாதிரி அநியாயம் தான் செய்கிறாங்க. அது அப்படி செய்கிறதுக்கு சட்டத்தில் அவங்களுக்கு தண்டனை வேணும். நமக்கு இப்போ யாருன்னு சொல்கிறது நாங்கள் அது செய்யிட்டு நம்மளுக்கு செய்ய வழியில். அதான் இப்போ அந்த நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது? அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது.
அந்த மாதிரி ஒரு தைரியம் வருது. வந்தாலும் நமக்கு செய்ய இயலாது. நாங்கள் அடிமையாகி நாங்கள் இருக்கிறோம். வெக்கம் சொல்கிறதுக்கு வெக்கம், பயம். நாங்கள் இப்படின்னு எல்லாம் அது சொல்லலாம். யாருக்கு சொல்கிறது? நம்ம கஷ்டத்தை சரியான மாதிரி அவங்க நினைக்கிறது நம்மளை பற்றி தவறுத்தானே. இப்போ இவ்வளவு சரியில்லை இல்லை, அது யாரும் கேட்க மாட்டாங்களே என்ன இப்படி ஏன். இப்போ நீங்கள் எல்லாம் இப்படி சேர்ந்து கேட்டீங்க தானே, நான் சொல்லிட்டு இருந்தானே, நான் எனக்கு நடந்தது. எனக்கு அது மனசுக்கு சரி பாரம் குறைஞ்சாப்புல இருக்குது. அந்த மனசில் இருந்த கவலை எல்லாம் சொல்லியாச்சு. அது இப்போ நிம்மதியாக இருக்குது எனக்கு.